ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜாலி விலாக்ஸ் பிரணவ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்போட 7th டே. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து இங்கேருந்து, அதாவது ஜோக்பூர்லேருந்து ஜெய்ப்பூருக்கு நாங்கள் இங்கே ரோட் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஒருவேளை நடுவில் வந்து நாங்கள் பெருசாக எந்த பிளேஸ் போகும் தெரில. பட் அவருக்கு டிரைவர் வந்து என்ன சொன்னார், 100 கிலோமீட்டரில் வந்து ஏதோ ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஒரு வேளை அது போகணுன்னா நம்ம அந்த பிளேஸை சேர்த்து நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இல்லைனா ஜஸ்ட் இந்த வீடியோவில் வந்து வெறும் ட்ராவல் விலாக் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதை நான் இங்கே ஜோக்பூர்லேருந்து ஜெய்ப்பூர் போகக்கூடிய ட்ராவல் விலாக் மட்டும் தான் பார்ப்பீங்க. ஸோ மொத்தமாக ஆக்சுவலாக எங்களுக்கு மொத்தம் 341 கிலோமீட்டர்ஸ் கிட்ட சொல்லுது. அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. அந்த ரேஞ்ச் தான் வருது மேக்ஸிமம் பார்த்துக்கோன்னா. ஸோ மேக்ஸிமம் எங்களுக்கு வந்து எவ்வளோ நாங்கள் சொல்கிறாங்கன்னா 6 hours to 7 hours அந்த மாதிரி சொல்கிறாங்க. வேறு இது இந்த ஹைவே கொஞ்சம் காலியாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 5.5 hours போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நாங்கள் ஸோ போகிற வழியில் நாங்கள் வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே முடிச்சிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணிடுவோம். வேறு என்ன, அந்த கச்சோரி தான் எப்பவும் சாப்பிட்டோம், அதே இடம் தான். ஐயோ மீண்டும் மீண்டுமா அந்த கச்சோரி சமோசாலாம் இருக்குல்ல, கிடைக்குதுல அந்த இந்த கடை, அங்கேயே சாப்பிட்டு நாங்கள் வந்து போகிற வழியில் லஞ்சை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்க ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நல்லா ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ வாங்கன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து ஜெய்ப்பூருக்கு கிளம்பியாச்சு. ஸோ நான் பேக்கில் உட்காந்துட்டேங்க இந்த வாட்டி. கேஸ் வந்து ஏன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்குன்றதுனால ஃப்ரண்ட்டில் உட்கார்றவரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சின்ன பையனை ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சிட்டோம். நீ சின்ன பையனாடா, உனக்கே இந்நேரத்துக்கு சின்ன 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 பசங்க 4 பசங்க இருக்கணும்டா. அதனாலதான் சரி ஓகே நான் பேக்ல உட்காந்துட்டேன். திருப்பி அங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து மகன்ற அந்த ஷாப்லயே போயிட்டு நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னு இருக்கோம். இப்போ நம்ம இந்த ஜோக்பூர்ல இருந்து டாடா சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நேரம் இங்க இருந்து ஜெய்ப்பூருக்கு போக வேண்டியதான். கூட லாஸ்ட் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் தான். ஸோ ஜெய்ப்பூர்ல நாங்க 2 days சுற்றி பார்த்துட்டு அதோட நம்ம இந்த ட்ரிப் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ பார்க்கலாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் ஜெய்ப்பூர்ல தான் பிளேசஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு இதோட. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அங்க வந்து எல்லாமே பக்கத்துலேயே தாங்க இருக்கு. ஹவா மஹல், ஜல் மஹல் எல்லாமே பக்கத்துலேயே தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம சேம் அங்கேயே தான் நம்ம சாப்பிட வந்திருக்கோம். வழக்கம் போல அதே கச்சோரி தான் நினைக்கிறேன் இனிக்கும். ஆனால் இன்னைக்கு கச்சோரி மட்டும் தான் அங்கே இருக்கு. சமோசா காணும் அது தான் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதான் வேற எங்கேயாவது வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த வாட்டி புதுசா வந்து மட்கா லஸ்ஸி வாங்கியிருக்கேன். ஸோ சாப்பிட்டு பார்ப்போமா? க்ரீம் மாதிரி இருக்கு. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்பூரை விட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. ஏன்னா பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக வந்த ட்ரிப்லேயே எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சி போன ஒரு ஊராக ஜோக்பூர் மாறிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ராஜஸ்தான் வந்தீங்கன்னா ஜோக்பூர் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்பூரை முடிச்சுட்டு ஜெய்சல்மர் போவாங்க. பட் எங்களால் இந்த வாட்டி ஜெய்சல்மர் போக முடியல. நாங்கள் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்கர் அண்ட் அஜ்மர் முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ ஜோக்பூர் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நேரம் ஜெய்ப்பூர் நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோஸில் நீங்கள் ஜெய்ப்பூரோட லோக்கல் சைட் சீங்லாம் பார்ப்பீங்க. ஸோ உண்மையிலே ஜோக்பூர் பயங்கரமாக இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. பட் எனக்கு அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நெகட்டிவாவுமே அமைஞ்சது. அதை நான் ட்ரிப்லயுமே சொல்லியிருப்பேன். அது என்னன்றத டீடைலா நான் அந்த ஓவரால் அந்த ட்ரிப் முடியும் பாத்தீங்களா. ஸோ அந்த இடத்துல என்னோட ஃபுல் ஒப்பீனியன், எனக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் அந்த ட்ரிப்ல பிடிச்சது, எந்தெந்த விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்னு மாதிரி தோணுச்சு அப்படின்றது எல்லாமே ஃபைனலா நான் லாஸ்ட் வீடியோல நான் மென்ஷன் பண்ணுவேன். நீங்க மறக்காம பாருங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு பார்க்கும்போது ஜோக்பூர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸா தான் எனக்கு படுது. கண்டிப்பா நீங்க ராஜஸ்தான் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம இங்க இருந்து அடுத்த பிளேஸான ஜெய்ப்பூருக்கு போகலாம். டீ பிரேக்குக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வைத்திருக்காங்க. ஆனால் 1 மணிக்கு டைம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவலாக இருந்ததுனால நான் பெருசாக எதுவுமே பேசுனாங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ட்ராவல் பண்ணுறதா நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். ஸோ இப்போ நேரம் இங்கேருந்து ஜெய்ப்பூருக்கு போக வேண்டியது தான். இன்னும் 3 மணி நேரம் இருக்குங்க இங்கேருந்து ஜெய்ப்பூர் போகிறதுக்கு. யாரு பிச்சை மகனா? நொச்சமவன்
இப்போ உங்களுக்கு காமிக்கக்கூடிய இந்த பாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோ யார்டுக்கு வாங்கிட்டு நீங்கள் போகக்கூடிய பாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ யார்டுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து என்ன இடம்னு கேட்டிங்கன்னா மார்பில் உங்களுக்கு கட் பண்ணுற ஃபேக்ட்ரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல கட் பண்ணி பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வேஸ்ட் லேண்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ யார்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டோட்டலெல்லாம் பார்க்கறது நல்லாவே இருக்குது. ஸோ உண்மையிலே ரியலாக எப்படி இருக்குன்னு பார்க்கறது தான் இப்போ நாங்கள் நேரம் வந்திருக்கோம். ஸோ இதுக்கு எந்தவித என்ட்ரி ஃபீயும் இல்லை. இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அங்கே போனதுக்கு அப்புறமா உங்களோட டிரைவர் போயிட்டு அவங்களோட காரை வந்து அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு வரணும். ஸோ அந்த என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பாஸ் கொடுப்பாங்க. இதை வச்சு தான் நீங்க உள்ள போய் பார்க்க முடியும். ஸோ உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா உள்ள எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? தம்பிங்களா, ராஜஸ்தான்ல தவறி வந்து சுவிட்சர்லாண்டுக்கு வந்துட்டான். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு மார்க்கமா இருக்கு. என்ன தெரியல. அது பெங்கின் எத்தனை கண்டுபிடிச்சு சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்க்கறதுக்கு ஒரு சுவிட்சர்லாண்டுக்கு வந்த மாதிரி தாங்க இருக்கு. ஆனால் இது இருக்குன்னு சொல்லிட்டு இது குளிர் நினைக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மார்பிள். வெயில் கண்ணில் அடிக்குது. இது எல்லாமே மார்பிள் கட் பண்ணுற இடம். ஸோ அது வந்து அவங்க கட் பண்ணி இது வந்து ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இடம் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. பட் இருந்தாலுமே நான் ஒரே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மட்டும் கொடுத்துக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் என்னதான் சூப்பராக இருந்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய வாட்டரில் வந்து நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. அந்த ரீசனால தான் நான் தூரத்துலேருந்து வீடியோ எடுத்திருப்பேன். ஏன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல என்னதான் வந்து நிறைய பேர் வந்து நார்மலான இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இந்த இடத்த மாற்றி வச்சிருக்காங்க நம்ம சொன்னாலுமே இங்கே டாக்ஸிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து தூரத்துலேருந்தும் சரி இல்லை நீங்கள் கீழே இறங்கி அங்கே ஓவராலாக அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்கள் டக்குன்னு வந்துருங்க. ரொம்ப நேரம் நீங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட்ல இருந்து வரக்கூடியதை நீங்க வந்து சுவாசிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு சின்ன டிஸ்க்ளைமரா நீங்க வச்சுக்கோங்க. சோ அதனால நீங்க குழந்தைங்க எல்லாம் கூட்டு போனீங்கன்னா இந்த இடத்துக்கு பார்த்து வாங்க. ஆனா கண்டிப்பா நீங்க இந்த இடத்த போய் ஒன் டைம் செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா தாங்க இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 o'clock மேலே ஆயிடுச்சுங்க. ஸோ இதுக்கு மேலே லஞ்ச் சாப்பிடலாம் ஒரு மாதிரி ஆகாதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம். சாட்டர்டே ஆர்டர் பண்ணோம். 90 கிலோமீட்டர்லேருந்து போட்டு வச்சிருக்காங்க. இங்கே ஆப்போசிட்ல ஒன்று இருக்கு. ஆமா, அவன் எங்க எப்படி வெட்டுறானோ இப்படி டைரக்ட் பக்கம் வச்சுக்கிறான் ஹைவேல. 90 கிலோமீட்டர்ஸ்லேருந்து இதுக்கு வந்து அது ஒன்று அப்புறமா பக்கத்து போட்டு 90 கிலோமீட்டர் போட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்ச் சாப்பிட்டாச்சு. இது லஞ்சுன்னு சொல்ல முடியாதுங்க. பிகாஸ் இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். பிகாஸ் 4:30 ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப லேட்டு. ஸோ இதோட நாங்கள் நேராக ஹோட்டல் போயிட்டு செக்இன் பண்ண வேண்டியது தான். இல்லை புதுசா இருக்குங்க. இங்க செகண்ட் ஃப்ளோர் ரிசப்ஷன் வச்சிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் ஓபன் இருக்கு. நம்மளே அழகா போட்டுருக்கோம். இது கம்மி. அங்க சிம்லா மணாலி வரலையா 7.5 மணி நேரம். ரொம்ப அதிகம். அதுவும் ஸ்ட்ரெயிட் ரோடு இல்ல. அது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ரோடு. இது இப்படி அப்படி கொட்ட இடத்துல போட்டிருக்கேன். ப்ரூஃப் வேணும்ல. இங்கே ஜெய்ப்பூர் ரூமுக்கு நாங்கள் வந்தாச்சு. இப்போ நான் மைக் வச்சு பேசலான்னு சொன்னால் கொஞ்சம் எனக்கு டிஃபரன்ஸ் தெரியும்.
ஸோ உள்ளே வந்த உடனே இங்கே வந்து உங்களுக்கு கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு நமக்கு இந்த பக்கம் திரும்பினா ரெஸ்ட் ரூம் அப்புறம் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. பா எவ்வளோ பெரிய பூட்டுங்க வார்ட்ரோப்புக்கு. ஏன்னா ஓ இதில் இந்த லாக் வேறு இருக்கு மேலே. இது வந்து ஹவுஸ் கீப்பிங் தான். அட பாவிகளா, சாப்பாடு ஓப்பன் பண்ண முடியாது அது. சார் ரூம் சர்வீஸ் வந்து ஓ இது ரூம் சர்வீஸ் வந்து 8 மா, ரிசப்ஷன் 9, ரிசப்ஷன் அண்ட் ஹவுஸ் கீப்பிங் எல்லாமே 9. ஓகே சரி ஓகே அது நைட் டின்னர் போகலாம். எப்படி இருந்தாலும் நம்ம வந்து லஞ்ச் வெளில தான் சாப்பிட்டாகணும். வேறு வெயில் நம்ம ஊருக்கு வெளில இருக்குன்றதுனால போயிட்டு வரத்துக்கே டைம் ஆயிரும். லஞ்ச் நம்ம எப்படி இருந்தாலும் வெளில தான் சாப்பிட்டாகணும். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கப்புறமா நமக்கு சென்டரில் டிவி அண்ட் இதில் வந்து வித் கிச்சன் நெட்டோட சேர்த்து தான் இருக்குது. ஓவன் அப்போனா பிளேட்லாம் வச்சுருக்காங்க. ஃப்ரிட்ஜ் அண்ட் இது வச்சுருக்கணுமே இங்கே வச்சுருக்காங்க. அதாவது ஸ்பூன் அண்டு ஃபோர்க்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இது வித் கிச்சன் நெட்டோட தான் இருக்குது. அண்ட் இது வந்து கிளாஸ் ஐ திங்க் ட்ரிங்கிங் வாட்டர் நினைக்கிறேன் இப்போ கொடுத்துருக்குறது. அண்ட் கெட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாட்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு டேபிள், சேர், லைட் அண்ட் ஒரு சூப்பரான என்னது இது பெயிண்டிங்கா? இது பெயிண்டிங்கா? இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் ஆர்ட்னு சொல்லலாம். இது என்ன ஆர்ட்னு தெரியல. ஸோ அதே மாதிரி அங்கே இருக்கு. அங்கே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா கம் பெட். இதுக்கப்புறமா நம்ம 3 பேர் வந்திருக்காங்கன்றதுனால இதை வந்து அவங்க பெட்டாக மாற்றுவாங்க. மூலியமா அது 3 என்னடா வச்சிருக்காங்க அவங்க? ஒன்னு ஷாம்பு, இன்னொன்னு வந்து ஆப்ரேஸ் ஷாம்பு, ஜெல் டூஷ், இன்னும் கண்டிஷனர் ஷாம்பு. ரெண்டு ஷாம்பு. இது வந்து லெமன் அண்ட் பைன், இது வீகன். இது வந்து ஜெல். இதெல்லாம் உடம்புக்கு சொல்றது. திஸ் இஸ் சோப். ஓ இது இங்க வச்சிருக்காங்க திருப்பி. லைட் சுவிட்ச் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. நான் சார்ஜர்ல பார்த்தேன். இந்த மாதிரி எப்பவுமே இருக்காது. இப்பதான் சூப்பரா வச்சிருக்காங்க. ஆமாம் அங்க வந்து அங்க பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே. கட்டல பட்டி. விஷயம் நல்லா இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபைனலாக ரூமுக்கு வந்ததோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அந்த டைமில் அவுட்ரோ கொடுக்க முடியல. அதனால அவுட்ரோ நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஜோக்பூர்லேருந்து ஜெய்ப்பூர் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நடுவில் வந்து நாங்கள் போன இந்த பிளேஸ் மார்பிள் அந்த ஃபேக்ட்ரி வந்து நீங்கள் போயிருக்கீங்களான்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான வீடியோஸ்லாம் வரப்போகுதுங்க. அதாவது நாங்கள் ஜெய்ப்பூரில் ஃபர்ஸ்ட் டே அண்ட் செகண்ட் டே என்னென்ன விஷயங்கள்லாம் சுற்றி பார்ப்போமோ அதெல்லாமே இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் ரெகுலரா பார்க்க முடியும். இன்னும் சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Jolly Vlogs.